இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில மரபுகள் இருக்கும். இப்போ சேரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வந்து இப்போ தனியாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு பிற்கால சேரர் காலத்திலேயே கொஞ்சம் தனிப்பட்ட பகுதியாக மலைக்கு தாண்டி அந்த சைடு சொல்லுங்களா? ஆமாம். இப்போ சேரர்களில் பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பிரிவு இருக்கும். இப்போ வேணாடு சேரர்னு சொல்கிறவங்க வரலாறு நமக்கு இப்போ பெருசாக கிடைக்கல. கொங்குல இருந்தாங்க சேரர்கள், அந்த அரசர்கள் பேரே நமக்கு கிடைக்கல. இப்போ கொங்கு பகுதியில் அந்த நாணயங்கள் கிடைக்குது, சில கல்வெட்டுகள் கிடைக்குதுன்றத வச்சு நம்ம வந்துட்டு கொங்கு சேரருங்கிற ஒரு மரபை பற்றியே சொல்கிறோம். இல்லாட்டி கொங்கு சேரரை பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கும். கொங்கு சேரர் பற்றி நான் வந்து ஆயுத தேசம்ங்கிற புத்தகத்தில் ஓரளவுக்கு குறிப்பிட்டிருக்கேன். வேணாடு சேரரோட வரலாறு நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல. என்ன காரணம்னா கேரளான்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். தமிழ் கல்வெட்டு கிடைச்சா தானே நம்ம வரலாறு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அக்சஸே பண்ண முடியாது, இருந்தாலும் அழிச்சிடுறது. இன்னொன்று படிக்க விட மாட்டாங்க. நீங்கள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்கங்கே தமிழ் கல்வெட்டு தெரியும். ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த கல்வெட்டு காணும். இது சொல்கிறது வந்துட்டு பிடிஆர் சொல்கிறாரு. அவங்க முன்னோர்கள் வச்ச கல்வெட்டு வந்து 1950கள் வரைக்கும் இருந்தது, இப்போ காணும்னு சொல்லிட்டு பிடிஆரே சொல்லியிருக்காரு. நம்மளாம் சொல்லலை. இந்த கல்வெட்டே காணும். அதே காரணம் பழைய கல்வெட்டுலாம் நம்ம எங்கேருந்து வச்சிருக்க மாட்டாங்க பண்ணுறது. அதனால் அவங்க மைசூருக்கு போயிருக்கும். ஆமாம், கிடைச்சிச்சுன்னா மைசூருக்கு, கிடைக்காட்டி மொத்தமாக போயிருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். அதனால் நம்மளால் பிற்கால சேரர் வரலாறு ஓரளவுக்கு நம்ம ஆய்வு செய்ய முடியலை. பாண்டியர் சோழர் வரலாறு தான் நமக்கு நிறைய கிடைக்குது. இதில் பாண்டியர் வரலாறு ஏன் நீங்கள் எழுத மாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்துட்டு என்னுடைய நாணய சேகரிப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதி பாண்டியர் காசுகள். நானே பார்த்துருக்கேன் நீங்கள் காட்டினதில். ஏன்னா பாண்டியர் காசுகள் வந்து நம்ம சங்க காலத்தில் ஆரம்பிச்சுட்டு பிற்கால பாண்டியர் அப்புறமா நிறைய காசுகள் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய பாண்டியர் சேகரிப்பு என்னோட தான். அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன், நிறைய அலைஞ்சிருக்கேன். அவ்வளவும் வாங்கி வச்சுட்டு எழுதாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம்? எழுத முடியல. பாண்டியர் வரலாறு நம்ம பார்த்தோம்னா ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்குறப்போ சோழர்களுக்கு வந்துட்டு ஒரு அரசர் இறந்துட்டாருன்னா நிறைய அரசர்கள் இருப்பாங்க. வாரிசுரிமை போர் அங்கே ஆமாம், வந்து வாரிசுரிமை போர் நடக்கும். பதவி போட்டி அது அந்த மாதிரி பிரச்சனைகள் சங்க காலத்தில் இருந்தது. இப்போ கரிகால சோழன் காலகட்டத்தில் வாரிசுரிமை பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா கோச்சங்கண்ணான்னு ஒரு அரசர் இருப்பார். அவர் வந்து 9 அரச வாரிசுகளோட போட்டி போட்டது பிடிச்சாருன்னு இருக்கும். இந்த மாதிரி வாரிசுரிமை போட்டி இருக்கும். அந்த போட்டி சில சமயம் போரா மாறுறதுக்கோ இப்போ படைத்தளபதிகளுக்குள்ள புரியறதுக்கோ நாடு பலகீனமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து பார்த்துட்டு பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசர் இருக்கிறப்பே இவர் தான் அடுத்த அரசர்னு அறிவிக்கிற ஒரு மரபை கொண்டு வராங்க. பட்டத்து அரசர் இளவரசர்ன்றதை அவங்க தான் கொண்டு வராங்க. சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசர் இருக்கப்பயே அவர் காலகட்டத்திலே இன்னொரு அரசரை தேர்ந்தது அவர் வந்து பயிற்சி கொடுக்குறது. அதுதான் ஆதித்த கரிகாலன். அவர் ஆதித்த கரிகாலன் பட்டம் சுட்டப்பட்ட அரசர் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழர் காலகட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டு உத்தம சோழன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இப்போ ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, அவரோட கடைசி 2 ஆண்டு ராஜேந்திர சோழனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இருக்கிறப்பே பயிற்சி கொடுத்து நல்லா ஆட்சி பண்ணுறானான்னு பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல பையனுக்கு தகுதி இருக்குன்னா நம்ம இருக்கிறப்பே மேலே கொண்டு வரோம்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பையன் வருவாங்க, அதெல்லாம் நம்ம வேற கதை. அப்போது அந்த மாதிரியான முறைகளும் வந்துட்டு நமக்கு வந்து சோழர்களில் காணப்படுது. பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய முறையை வச்சுக்கிட்டாங்க. அதில் 2 சிக்கல். கடைசியில் வாரிசுரிமை போரில் வந்துட்டு அவங்க பலகீனமாக இருந்தப்போ தான் பாண்டியர்கள் அழிஞ்சு போனாங்க நம்ம பார்க்குறோம். இன்னொரு சிக்கல் என்னன்னா வரலாறு எழுதுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்கிறப்ப பாண்டியருக்கு மட்டும் 2 மீன் சின்னம் போடுவாங்க. 2 மீன் சாட்டை மாதிரி ஒன்று போடுவாங்க, செண்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஐயனார் வந்துட்டு பாண்டியருக்கு கொடுத்தது வந்து செண்டு சாட்டை, அதை அப்படி போடுவாங்க. சில பேர் அதை குச்சி மாதிரி இப்போ போட்டு ஏதோ கையில் வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சாட்டை உண்மையில் நீங்கள் வந்துட்டு பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி நிறைய பேசுகிறப்பவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி. ஆமாம், சாட்டை அதை பற்றி நம்ம ஆய்வாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நிறையா எழுதியிருக்கிறாங்க. சாட்டை அதே மாதிரி ஐயனார் கையிலையும் அதே சாட்டை தான் இருக்கும். சாட்டை கொண்டு அடித்தார். பாண்டியர்களும் ஐயனார் வழிபாடு கொண்டவர்கள் தான் நிறையா இருக்கும். ஆமாம், இப்போ ஐயனாருக்காக பாண்டியர்கள் கட்டின கோயில் தான் இன்றைக்கி இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயில். ஐயப்பன். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கும். அது மாதிரி அவங்க உடைகளையும் இப்போ பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக உடை அணிவாங்க அவங்களுடைய வெயில் இந்த காரணத்துக்காக. சோழர்கள் அதோட கொஞ்சம் முட்டி வரைக்கும் அந்த ராஜ உடை. பாலை நிலம் நிறையா அந்த சைடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வெம்மை. இப்போ வந்து நம்ம என்னன்னா அடுத்தவனை பார்த்து உடையை வந்து நம்ம பின்பற்றுறோம். ஆனால் நமக்கு என்ன தேவைங்கிற உடையை வந்து நம்ம பெருசாக பயன்படுத்துறது இல்லை. பாண்டியர்கள் வந்துட்டு அவங்க சுயசார்பு இல்லைங்களா? இப்போ இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஒரு பரலை உடைக்கிறப்போ மாணிக்க பரல் வருது சிலம்பு உடைக்கிறப்போ, அதுக்கு ஐயா நல்லைக்கண்ணன் சொல்லுவார், அந்த ஏன் தெரியுமா உயிரை விட்டான், அவன் மனைவி காலில் அந்நிய நாட்டு பொருள் இருக்குது, இவ்வளோ நாள் இருந்திருக்கு. ஆமாம், ஏன்னா அது இன்னும் வரலாற்று ரீதியாக சொல்லணும்னா அது வந்து மாணிக்கம் கிடையாது, அது பெரிலுங்கிற ஒரு கல். பெரியில் தான் அப்போ மணின்னு சொல்லுவாங்க. பெரில்னு ஒரு கல். அதை பற்றிட்டு ஒரு நல்ல ஒரு கட்டுரை கூட ஒரு பெண் எழுதியிருந்தாங்க, அறிவாளன் அப்படின்னு. பெரிலுங்கிறது நீலக்கல்.
நீலக்கல் நீலக்கல் இப்போ அது வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் கிடச்சிச்சு. கிரேக்கர்கள்லாம் கூட பெரில் கிடைக்கிற பொன்னாவோட அப்படின்னா அதை பற்றிலாம் குறிப்பு எழுதியிருக்காங்க. ஓகே. அந்த கல் வந்துட்டு சோழ நாட்டு வழியாக விற்பனை ஆகும். அப்போ அந்த கல் வந்துட்டு இவங்க மனைவி காலில் இருக்கிற பார்க்குறாரு. அப்போது அவன் சுதேசி எண்ணத்தால் செத்து போனான்டா, மானம் இருக்கிறவன் இன்னொரு நாட்டுக்காரன் பொருள் என் மனைவி காலில் இருக்கான்னு செத்து போனான்னு சொல்லுவார் ஐயா நெல்லைக்கண்ணன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மான உணர்ச்சி இருந்தது, நீதி உணர்ச்சி இருந்தது, எல்லாமே வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க. மற்ற அரசர்களுக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசர்களுக்கும் நடுவில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ மற்ற இடத்துல நீங்கள் வந்து வடக்கில் பார்க்குறப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலேயே அங்கே வந்துட்டு வர்ணாசிரமம் வந்துட்டு சொந்த நாட்டு மக்களே வந்து இவன்லாம் சூத்துறேன், இவெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏஞ்சி போன இடத்துல இவங்க சாப்பிட்ணும், தீண்டாமை, இதெல்லாம் வெளிப்படையாக வட இந்தியாவில் இருந்தது. அநியாயத்துக்கு கொடுமைகள் இருந்தது, வெளிப்படையான இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் குறிப்பெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்போ பாகியான், யுவான் சுவாங் இவங்கெல்லாம் வந்துட்டு வடக்கில் இருக்க பேரரசு குப்த பேரரசுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னா அங்கே வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு இந்த நால்வர்ணம் தீண்டாமையை பற்றியெல்லாம் வெளிப்படையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகியான் சொல்கிறாரு நகரங்கள்லேயே வந்துட்டு தீண்டாமை இருந்தது, இவங்கெல்லாம் நகரத்துக்குள்ளே வர முடியலன்றாரு. யுவான் சுவாங் வந்துட்டு இது முதல் வரணும், 2வது வரணும், 3வது வரணும், 4வது வரணும் தெளிவாக எழுதியிருக்காருல்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இதே யுவான் சுவாங் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்துச்சுன்னு அவர் எழுதலை. அதே மாதிரி சீன பயணிகள் வந்திருக்கிறாங்க, மார்க்கோ போல வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வெளிநாட்டு பயணியும் இங்கே வந்து தீண்டாமை இருந்ததுன்னோ 4வது வரணும் இருந்ததுன்னோ மக்கள் தீண்டப்படாமல் நடத்தினாங்கன்னோ குறிப்பில்லை. வடக்கில் வந்துட்டு கிமு 7ஆம் நூற்றாண்டிலே வந்த வர்ணாசிரமத்தை தமிழ்நாட்டிற்குள்ளே வராமல் தடுத்த பாதுகாப்பு அரண்கள் வந்து இந்த மூவேந்தர்கள் தான். அது என்ன பின்னாடி வந்துட்டு தமிழர் அல்லாதவர்கள் நம்ம வரலாறு எழுதுகிறப்போ அவங்களுக்கு அது உறுத்தல். நம்ம ஊர்லலாம் இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா களமல்லா கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு, அதான் தெலுங்கு மொழியில் கிடைச்ச முதல் கல்வெட்டு. அதுலேயே தீண்டாமை பற்றின குறிப்பு இருக்கு. ஓகே, முதல் கல்வெட்டு தெலுங்கு தான். அந்த கல்வெட்டில் தெலுங்குல தான் எழுதி தெலுங்குல கிடைச்ச முதலாவது கல்வெட்டு, முதல் கல்வெட்டே அதுதான். என்ன டேட்டட், எந்த லெவலுக்கு அவங்க வந்து சொல்கிறப்போ கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு இருக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படை வர்றப்போ இண்டர்னு சொல்கிறாங்க. ஊருக்கு வெளியில் இருந்த இண்டர்கள் வந்து திடீர்னு ஓடி வந்தாங்க பாதுகாப்புன்னு இருக்கு. இண்டர்னா நம்ம ஊரில் வந்து இழிந்த மக்கள், அரக்கர்கள், அந்த மாதிரி அது குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போன சொல் தான் இண்டர் அப்படின்ற சொல். நம்ம வந்துட்டு வைணவ பக்தி இலக்கியங்கள்லாம் காணப்படக்கூடிய ஒரு சொல்லு தான். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த இப்போ இவங்க சில பேர் சொல்லுவாங்க தீண்டாமை இருந்ததுன்ட்டு. எந்த ஜாதிக்காரன் தீண்டாதவனாக இருந்தான் கரெக்டாக சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. யாராவது ஒத்துப்பாங்களா? ஆனால் தீண்டாமை இருந்தது, ஆளே மனுஷனே இல்லாமல் தீண்டாமை இருந்ததுன்னு எழுதுவாங்க. அந்த ஊரில் கல்வெட்டில் சொல்கிறாங்க நேரடியாக இண்டர்லாம் ஓடி வந்தாங்க, இண்டவாரின்னு அப்படின்னு போடுறாங்க, அவங்க ஓடி வந்தாங்கன்ற மாதிரி குறிப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கே தீண்டாமை இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பின்னாடி இந்த பிற்கால சேரர் காலகட்டத்திலேயே கேரளாக்குள்ளேயும் தீண்டாமை வந்துருச்சு. நால்வர்ணம் இருந்ததுன்றதுக்கு பெரிய புராணத்திலேயே நமக்கு சேர்ந்து வந்துட்டு அங்கேயும் கெட்டு போச்சு. ஆனால் இந்த சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து நெடுங்காலம் வந்து இந்த நால்வர்ணத்தையும் தீண்டாமையும் வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1218 பாண்டியர்கள் சோழர்கள் அழிச்சிட்டாங்கல்ல. சரியாக இந்த 1218ஆம் ஆண்டுக்கு பின்னாடி தான் சோழரோட பகுதிகளில் வந்துட்டு குறிப்பிட்ட சாதி மக்களை வந்து தீண்டாமைப்படுத்தக்கூடிய கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கல. இப்போ சோழர்கள் தமிழ்குடியில், ஆமாம், நம்ம இப்போ அது வந்துட்டு இன்னும் சொல்லணும்னா தமிழ்குடியில் ரொம்ப உயர்வாக இருந்த ஒரு குடி தாழ்த்தி, இப்போ நம்ம நேரடியாக சொல்லணும்னா பறையர் இல்லைங்களா? மருத்துவர்கள் கிட்ட இருந்து அவங்களோட சர்ஜிக்கல் பறையர்கள் கிட்ட இருந்து அவங்களோட தகுதியை இப்போ யாரையாவது ஒருத்தவங்க திட்டணும்னா பறையர்கள் பயன்படுத்தி திட்டுறது, புரியுதா உங்களுக்கு? இழிச்சொல் மாதிரி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறது. இன்றைக்கி ஆங்கிலம் வரைக்கும் அந்த சொல் போயிருக்குன்னா அதோட விதை வந்து சோழர்களோட வீழ்ச்சியின் போது ஊன்றப்பட்டது. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வரலாறு எழுதுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சோழரோட இறுதி காலம் 1218 பாண்டியரால் அவங்க வந்து தோக்கடிக்கப்பட்டு இப்போ பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஏன்னா அவங்க வம்சத்துலேயும் சில தொடர்ச்சி இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு கோப்பெருஞ்சிங்கன்னு ஒரு அரசர் வராரு, அவங்க பையன் வராரு, இவங்க 2 பேரும் தான் மேலே வர்றாங்க, சோழர்கள் மேலே வரல. இவங்க சோழ அரசரை தூக்கி சிறையில் போட்டுறாங்க. சோழ அரசர் வந்து அவங்க மாமனாரோட உதவியால் வெளில வரப்போ அவங்க மாமனார் தான் வந்துட்டு இவர் காப்பாற்றுறாரு. அந்த நிலைமையில் சோழர்கள் இருக்கப்போ இந்த கல்வெட்டுகள் வெட்டப்படுது இல்லைங்களா? இந்த காலகட்டத்தில் வெட்டப்படுற கல்வெட்டு. அப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் அவங்க பேரரசர்கள் தானே. இப்போ கல்வெட்டை வெட்டுறவங்க அந்த ஆட்சி ஆண்டை குறிப்பிட்றப்போ சோழ அரசரினுடைய இந்த ஆட்சி ஆண்டில் அந்த கல்வெட்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்வெட்டை பொறிச்சது சோழர்கள் கிடையாது, சோழ அதிகாரிகள் கிடையாது. இப்படி ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டதோ அந்த செய்தியில் உடன்பாடோ சோழர்கள் கிடையாது. சோழர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு ஆண்டு கணக்கு சொல்லணும்னா பெரிய அரசரை வச்சு தானே சொல்லணும். அந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் சோழர் ஆட்சியில் இருந்ததுனால அவங்க வந்து சோழரோட இத்தனாவது ஆட்சி ஆண்டு காலத்தில்னு எழுதுறாங்க அந்த கல்வெட்டில். அதை வச்சுட்டு சோழர்கள் தான் தீண்டாமையை கொண்டு வந்தாங்க. தமிழர்களில் ஒரு செக்டா பிரிக்க. ஆமாம், இல்லை பெரிய அளவில் பிரித்தாங்க. இதை வச்சு தான் பிரித்தாங்க. இதை வச்சு பிரித்து நீங்கள் வந்துட்டு இப்போ பல்லவர் காலத்திலே தாழ்த்தப்பட்டீங்க, நந்தனாரெல்லாம் உங்கால் தான், நீங்கள் வந்து நந்தனின் பிள்ளைகள்,
நந்தனார் வந்து புலையருங்கிற வேறு ஜாதியை சேர்ந்தவர். பெரிய புராணம் தான் தெளிவாக இருக்குது. இவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் கொண்டு வந்து இவங்கெல்லாம் அவங்க முன்னோர் அப்படின்னு சொல்லி சோழர் காலம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருந்த மக்களை. நீங்கள் இப்போ பாண்டியர் கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பாண்டியர் கல்வெட்டில் வந்துட்டு பிராமணர்களுக்கு கையெழுத்து போட தெரில, பறையர்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது. அதுலேயும் வந்து அரசர் பேர் வந்து மிகா பறையனார்னு போடுவாங்க, பறையர்னு போட மாட்டாங்க, பறையனார்னு போடுற அளவுக்கு. அதே மாதிரி சதுர்வேதி மங்கலத்தில் இருந்த இந்த பறையனார் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தாருன்னு கல்வெட்டு இருக்குது. சதுர்வேதி மங்கலம்னா வந்து 4 வேதம் தெரிஞ்சவங்க இருக்கிற மங்கலம், அதில் பறையர் இருந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா நிலையிலையும் அவங்க வந்து உயர்வா இருந்திருக்காங்க. காசு, அறிவு, ஆமாம். அதே மாதிரி அவங்க வேதம் படித்தாங்கன்றது குறிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் குறிப்பு இருக்குது. சோழர் காலம் வரைக்கும் நல்லா இருந்தவர்கள் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின்னாடி வீழ்த்தப்பட்டார்கள். இதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, சோழர்கள் தான் அவங்களை வீழ்த்தினாங்க, பறிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு சோழர்களையும் தாழ்த்திக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல.